திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. அன்பார்ந்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியம் ஈசான மருதியை தேசிகனுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து திருமூலர் நாயனார் அருளிய திருமந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் திருமூலரின் திருமந்திரத்தில் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது அஞ்செழுத்தை சிந்திக்க அவனாகலாம் என்ற பாடலில் ஒரு பாடல், மறையவன் ஆக மதித்த பிறவி மறையவன் ஆக மதித்திட காண்பர் மறையவன் அஞ்செழுத்துள் நிற்க பெற்ற மறையவன் அஞ்செழுத்தாம் அதுவாகுமே. அதாவது இந்த பாடல் ரொம்ப எளிமையான பாடல் தான், ஆனால் அதில் கருத்து ரொம்ப ஆழமானது. என்னன்னா, வேத விழுப்பொருளான இறைவன் கருணை உள்ளம் கொண்டு உயிர்களுக்கு மதிப்பளிக்க மனித பிறவியை தந்துள்ளான். நல்லா புரிஞ்சுக்கணும். சுவாமி நமக்கு பெரும் கருணை செய்து தான் இந்த மனித பிறவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை உணர்ந்து ஒழுகுபவர்கள் உலகில் உயர்ந்தவர்களாக மதிக்கப்படுவார்கள். அப்படி இவர்கள் மறைத்தலை செய்கின்ற பரம்பொருளின் ஐந்தெழுத்தை உள்ளத்தில் நிறுத்தி தியானிக்க அவர்களும் அந்த ஐந்தெழுத்தின் வடிவான சிவமாகும் தன்மையை பெறுவார்களாம். ரொம்ப அற்புதமான ஆழமான கருத்து. ஏன்னா நம்ம சிவாய நம என்ற மந்திரத்தை தினமும் ஜெபித்தோம்னா அந்த சிவனுடைய தன்மை நமக்கு வந்து சேரும்னு ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் திருமந்திரத்தில் திருமூலர் நாயனார் நமக்கு அருள் செய்கிறார். அடுத்த பாடலில் கவனிப்போம். சிந்திப்பவர் உள்ளத்துள் சிறந்து விளங்குவான். பாடல் பாருங்க. அவ்வியல்பு ஆயை 2-3 எழுத்தையும் செவ்வியல்பாக சிறந்த நந்தியும் இயல்பு ஆக ஒளிவுற ஓங்கிடின் பாயியல்பு ஆக பறந்து நின்றானே. அதாவது முந்தைய பாடலிலே கூறியுள்ளபடி ஐந்தெழுத்தையும் சிவபரம்பொருளின் வடிவமாக எண்ணி தியானிப்பவர்கள் உள்ளத்தில் அப்பரம்பொருள் சிவன் பேரன்பு கொண்டு சிறப்பாக பொருந்தி இருப்பான் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ஐந்தெழுத்துடன் ஓங்காரத்தை சேர்த்து தியானித்து உள்ளத்துள் ஒளி பொருந்தும்படி ஞானக்கண் கொண்டு உள்முகமாய் பார்த்தால் பர இயல்பாக அவன் எங்கும் பறந்து நிற்பான். அதை நாம் அதிகமாக உணரலாம். அதான் அது நமச்சிவாய மந்திரத்தை ஓம் நமசிவாய என்னும் மந்திரமாக ஜெபிக்க வேண்டும். இப்படி ஜெபித்தோம்னா பரம்பொருள் அவன் நமக்குள் இருக்கின்ற தன்மையை ரொம்ப பர இயல்பாக எங்கும் பறந்து நிற்கக்கூடிய இறைவனை நாம் உணரலாம்ங்கிறார். அடுத்த பாடலில் வலிமை தரும் மந்திரம் அப்படின்ற ஒரு பாடல். பறந்தது மந்திரம் பல்லுயிர்க்கு எல்லாம் வரம் தரும் மந்திரம் வாய்திட வாங்கி துறந்திடு மந்திரம் தூள் வகை போக உறந்தரும் மந்திரம் ஓம் என்று எடுப்பே. அதாவது நமசிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரம் எங்கும் பறந்து நிறைந்து நிற்கும் மந்திரமாகும். அது பல வகையாக விளங்கும் உயிர்களின் அனைத்திற்கும் அருளாகிய வரத்தை தரும் மந்திரமாகும். அப்பேற்பட்ட அந்த மந்திரத்தை ஓதும் நற்பேறு வாய்த்தால் அவ்வாய்ப்பை பெற்றவர்களுக்கு தீவினைகளை துரத்தி அடிக்கும் மந்திரமாகும். சூழ்ந்திருக்கும் பகைகளாகிய காமம் குரோதம் முதலானவற்றை நீக்க உள்ளத்திற்கு வலிமை தரும் மந்திரம். அம்மந்திரத்தை ஓம் என்னும் பிரணவத்துடன் எடுத்து உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிறார். என்னன்னா, ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை மிக உள்ளத்திலிருந்து தியானிக்க வேண்டும். அப்படி பண்ணோம்னா நமக்கு வலிமை தரும் மந்திரமாக அது அமையும். திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். நாளை திருமந்திரத்திலிருந்து பல பாடல்களை சிந்திப்போமாக. திருச்சிற்றம்பலம்.